Satyabhama Institute of Science and Technology, Chennai. மக்களவைத் தேர்தலை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய தேர்தல் சுற்றுப்பயணம் விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். முதலமைச்சருடைய சுற்றுப்பயணம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு, முழு விவரங்கள் என்ன? வணக்கம். ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் 22ஆம் தேதி முதல் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவார் என்ற தகவல் வெளியாகி இருந்த நிலையில் இப்போது திமுக சார்பில் முதல்வரின் பிரச்சார பயணம் சுற்றுப்பயண விவரம் என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி 22ஆம் தேதி வருகிற 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருச்சியில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் தேர்தல் பரப்புரை சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். அன்றைய தினம் திருச்சி, பெரம்பலூர் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இதே போல 23ஆம் தேதி தஞ்சாவூர், நாகை மாவட்டத்திலும், அதே போல 25ஆம் தேதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். தொடர்ந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஏப்ரல் 17ஆம் தேதி வரை பிரச்சாரம் மேற்கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான சுற்றுப்பயண விவரம் என்பதும் வெளியிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் பிரச்சாரம் ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் என்பதால் அதற்கு 48 மணி நேரத்திற்கு முன்னாடி ஏப்ரல் 17ஆம் தேதி மாலை பிரச்சாரம் நிறைவடையும். அன்றைய தினம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தென் சென்னை மற்றும் மத்திய சென்னை வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக ஒவ்வொரு இடத்திலேயுமே திமுக நேரடியாக போட்டியிடக்கூடிய இடத்துல திமுக வேட்பாளரை ஆதரித்தும், கூட்டணி கட்சி போட்டியிடக்கூடிய இடத்துல கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்தும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. இதுல முதல் நாள் பிரச்சாரம் திருச்சியில் நடைபெற இருக்கிறது. அந்த பிரச்சாரத்தில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்படியாக முதல்வர் மு.க. ஸ்டாலினுடைய பிரச்சார விவரம் என்பது திமுக சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. நன்றி ரமேஷ். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கி இருக்கிறது. அதன்படி இன்றைய தினம் திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. தற்போது முதலமைச்சருடைய தேர்தல் சுற்றுப்பயண விவரமும் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தி விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க நாம் பார்த்தோம். Satyabhama Institute of Science and Technology, Chennai.